வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய விதிமுறைகள் என்னன்றதை பார்ப்போம். பணத்தை ஈர்க்கறது கூடவாப்பா விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. அந்த விதிமுறைகளை நம்ம பின்தொடரும் போது பணம் அப்படின்ற அந்த ஜடப்பொருள் நம்ம கைக்கு கிடைக்குது. எதற்காக பணம் மனிதனுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பணத்தை வச்சு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே அவன் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஒரு கருவியாக அந்த பணம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மனிதர்கள் எல்லாமே பணத்தை சேகரிக்க தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த பணத்தை அதிகமாக நம்ம வர வைக்கிறதுக்கான வழி என்னன்றதை யோசிக்க மாட்றாங்க. இதுதான் முதல் விதிமுறை. பணத்தை அதிகமாக வர வைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம அதை செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் பணத்தை துரத்துறாங்க. ரெண்டாவது விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை துரத்தக்கூடாது. பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் நம்ம கைக்கு வராது. பணத்தை ஈர்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போது ஒரு திறமையான ஒரு மனிதர் இருக்கிறாங்க அப்படின்னா, தன்னாலேயே அந்த பணம் அவங்கள தேடி போகுது. அப்போது எப்படி அந்த பணம் அந்த மனிதரை தேடி போகுது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஒரு இசைக்கலைஞர் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு நாளைக்கு ஒரு இசைத்துறையில் ஒரு மியூசிக் போட்டார் அப்படின்னா, ஒரு நாளைக்கான சம்பளம் அவருக்கு 1,00,000. அதிகப்படியாக ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தால் 10,00,000க்கு மேலேயும் கிடைக்குது. ஒரே ஒரு மனிதர் தான், ஒரே இசைத்துறை தான். ஆனால் ஒருத்தருக்கு 1,00,000 கிடைக்குது, இன்னொருத்தருக்கு 10,00,000 கிடைக்குது. எப்படி இந்த வேறுபாடு? அதுக்கு என்ன அப்படின்னா, மூணாவது அதுக்கான ஃபார்முலா. அதிகமான விஷயங்களை அவர் கற்றுக்கிட்டார். அதோட விளைவாக அவருக்கு அதிகமாக பணம் கிடச்சிது. முதல்ல இருக்கிறவர் கொஞ்சமான விஷயங்களை கற்றுக்கிட்டாரு, அதனால் அவருக்கு கொஞ்சமாக பணம் கிடைக்கிது. ரெண்டாவதுல இருக்கிற நபர் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி தெரிஞ்சுக்கிட்டத விளைவாக அவருக்கு நிறைய பணம் கிடைக்கிது. இதுதான் மூணாவது விதிமுறை. நாலாவது விதிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அது உடனடியாக செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் அந்த விஷயங்கள் உடனே அது நடக்கும். நிறைய பேர் மக்கள் நினைக்கிறாங்க ஒரு செயல் செய்யணுன்ட்டு. ஆனால் அந்த செயலை காலதாமதப்படுத்தி ஒரு வாரமோ ஒரு மாதமோ கழித்து செய்வாங்க. அப்படி செஞ்சால் நமக்கு பலன்கள் உடனே கிடைக்காது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு விருப்பப்பட்டால் உடனே செய்யணும். இன்றைக்கி பல இளைஞர்கள் அதிக நேரத்தில் பொழுதுபோக்குறதுலையும் விளையாட்டு விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறதுலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஈடுபட்டு நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்க தவறிடுறாங்க. அப்படி அதோட விளைவு தான் அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் நம்ம கைக்கு வர்றதுக்கு தாமதமாகுது. அதை தவிர்த்துட்டு மக்கள் உண்மையிலே ஒரு மனிதனுக்கு எது மேலே அதிகமாக ஆர்வம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவத்தில் கொண்டு வந்து அதை வாழ்க்கையில் அதை பின்பற்றினாங்க அப்படின்னா அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் அவங்கள தேடி வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணம் கைக்கு வந்த உடனே மக்கள் அவங்களுக்கு தேவையில்லாத பல ஆடம்பரமான விஷயங்களை வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகமான ஒரு விரயமாகுது. விரயமாயிட்டு தேவையில்லாத ஒரு பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அப்படி அந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஒரு பணம் ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் வருது, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை கண்காணிக்கணும். இதுதான் ஆறாவது விதிமுறை. கண்காணித்தோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு வந்திருக்கு, இப்போ நமக்கான தேவைகள் எவ்வளோ இருக்குது, இப்போ நம்ம எவ்வளோ இதை செலவு பண்ணணும் அப்படின்றத கணக்கு போட்டு வரவு செலவு கணக்குன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விஷயங்கள் சரியாக பண்ணால் மட்டும்தான் அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மனிதனிடம் நிலச்சி நிற்கும். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பணம் பணத்தை முதலாளி ஆக்கிடுறாங்க, மனிதன் தொழிலாளி ஆயிடுறான். அப்படி இருந்தது அப்படின்னா அது தவறானது. பணம் என்பது நம்ம உருவாக்குறது எதுக்கு அப்படின்னா, நம்ம உடலாலேயோ மனதாலேயோ உணர்வாலேயோ சக்தியாலேயோ
ஆனந்தமாக வாழ்கிறதுக்காக தான் அந்த பணம்ன்ற ஒரு ஜட பொருளான அந்த காகிதத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அது மூலிமா நிறைய நம்ம ஆசைப்பட்ட உடைகளாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், போகிறதுக்கு எல்லாமே அந்த பணம்ன்ற ஒரு கருவி நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பணம்ன்ற ஒரு காகிதத்தை நம்ம முதலாளி ஆக்கிட்டு நம்ம தொழிலாளியாக மாறிட்டோம் அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம். பணத்தை வைத்து கொண்டு நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் மனம் அமைதியாகவும் ஒரு அன்பான உணர்வாகவும் நமக்குள்ள சக்தி அதிகரிப்பதற்காகவும் ஒரு பேரானந்த நிலையில் வாழ்வதற்காகவும் தான் அந்த பணம். அந்த பணத்தை வைத்து நம்மளும் ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு போயிட்டு சுற்றி இருக்கிற ஒரு மனிதரை ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அப்துல் கலாம் ஐயா ஒரு கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்கார். என்னென்னா உயர்ந்த கனவு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூக்கத்தில் வரக்கூடிய கனவு கிடையாது, நம்மளை தூங்க விடாமல் செய்யக்கூடிய கனவு. நம்ம கனவு ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது நம்ம எதை நினச்சி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உடனே நமக்கு கொடுத்துரும். அப்போது நம்ம எப்படி கேட்கணும்? தெளிவாக கேட்கணும். பிரபஞ்சம் தெளிவாக இருக்குது, ஆனால் மனிதன் ரொம்ப குழப்பமாக இருக்கான். அப்படி குழப்பமாக இருக்கிற மனிதன் தெளிவு அடைஞ்சிட்டு பிரபஞ்சத்தை கேட்டால் உடனே நடந்துடும். பில்கேட்ஸ் ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு, நம்ம பிறக்கும்போது ஏழையாக இருக்கிறது நம்ம தவறு இல்லை, ஆனால் இறக்கும்போது ஏழையாக இருக்கிறது நம்மளுடைய முழு தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் மனிதன் ஈர்க்கிறதுக்கான விதிமுறைகளை நம்ம பார்த்தோம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாங்கி யாங்கன்னு சொல்லியிருக்காரு. பொருள்ன்றது தேவைதான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பொருள் என்பது தேவை. ஆனால் இந்த உலகத்தை கடந்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு அருள் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படி அருள் என்ற அந்த விஷயங்களை மனிதன் உணரணும் அப்படின்னா அவன் பொருள் தன்மையை தாண்டி ஒரு நிலையில் போனால் மட்டும்தான் உணர முடியும். ஆரம்பத்தில் இங்கே இருக்கிற சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த பணம், இந்த புகழ், இந்த பேர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதெல்லாம் அவன் விருப்பப்பட்டு அதை நோக்கி போகிறானோ அது எல்லாமே அவனை தேடி வரும். ஆனால் அருள் என்றது எல்லா உயிர்களையும் நேசித்தா மட்டும்தான். அதுபோக நம்ம எண்ணங்களற்ற நிலைக்கு போகும்போது அந்த இறைவன் கூட நம்ம தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நினச்சதை உடனே நம்ம கைக்கு கிடைக்கணும்னா நம்ம முழு ஈடுபாடோட நம்ம ஒரே ஒரு புள்ளியில் நம்ம கவனம் செலுத்தணும். ஒரே ஒரு புள்ளியில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா அந்த விஷயங்கள், இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை நமக்காக செயல்படும். நம்ம எண்ணம் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தால் அந்த விஷயங்கள் நடக்காது. எண்ணங்கள் தீவிரமடையும் போது அந்த தீவிரத்தன்மை அடைஞ்சதுக்கப்புறம் அது செயலாக மாறும். அந்த செயல் தொடர்ச்சியாக மாறும். அந்த தொடர்ச்சி இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை எடுத்து அதில் வரக்கூடிய விஷயங்களை சரி செஞ்சுக்கிட்டு அவன் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தான்னா ஒரு நாள் அவன் நினச்சது நடக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோடைய ஒரு வடிவமைப்பு. இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல எது உயர்வான விஷயம் எதுவோ அதை கேட்டு அதை வாங்கி அவன் வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் பாதிப்பில்லாமல் ஆரோக்கியமாக, அமைதியாக, அன்பாக, ஆனந்தமாக வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.